இது வந்து இந்த மினிமம் சார்ஜ் குறைக்கிறதுக்கு, ஃபிக்ஸட் சார்ஜை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். வீட்டுக்கு அப்படி நீங்கள் மின் இணைப்பு எடுத்தீங்கன்னா, ஃபிக்ஸட் சார்ஜ் நிலை கட்டணம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. கமர்ஷியலுக்கு எடுத்தீங்கன்னா, 1 கிலோவாட்டுக்கு ரூ. 150, 1 கிலோவாட்டுக்கு ரூ. 115, 1 கிலோவாட்டுக்கு ரூ. 162 இப்படின்னு இருக்குது. ஒவ்வொரு மாதமும் 2 மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் கட்ட போனீங்கன்னா, 1 கிலோவாட்டுக்கு ரூ. 200, 1 கிலோவாட்டுக்கு ரூ. 250 அப்படி நீங்கள் கட்டணும். அப்போ உங்கள் கடையில் 5 கிலோவாட் வாங்கியிருக்கீங்கன்னா, மினிமம் ஃபிக்ஸட் சார்ஜ் ரூ. 1000 இருக்கும். அதுக்கு எலக்ட்ரிசிட்டி டேக்ஸ் உண்டு, 5% உண்டு. அது இல்லாமல் வெல்டிங் மிஷின் எதுனா நீங்கள் பெரிய லெவலில் யூஸ் பண்ணிங்கன்னா, வெல்டிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு 15% கூடும். தொழிற்சாலைகளை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு 2, 3 வருஷமாக 4, 5 வருஷமாக பவர் ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று கால்குலேட் பண்ணுறாங்க. கொடுக்குற மின்சாரத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தாமல் வீணடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு பெனால்ட்டி ஒரு 5000 போடுறாங்க. இந்த மாதிரி கமர்ஷியல் கனெக்ஷன் அப்படிங்கும்போது ரொம்ப சிக்கலான விஷயம். அதை ரொம்ப ஆலோசனை பண்ணி எவ்வளோ கமர்ஷியலில் உங்களுக்கு நிலையான கட்டணம் இருக்குது, எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி டேக்ஸஸ் வருது, உங்களுடைய பயன்பாட்டு முறை என்ன, அதாவது பேட்டர்ன் ஆஃப் யூசேஜ் என்ன, இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு சோலார் சிஸ்டம் மிக கவனமாக போடும்போது பயனுள்ளதாக இருக்கும். எடுத்தவங்க ஒருத்தர் நம்ம ஒரு சோலார் சிஸ்டத்தை போட்டுட்டோம் அப்படின்னா, நிறைய இடங்களில் நான் பார்த்துருக்கேன். கஸ்டமர் ஃபோன் பண்ணி ரொம்ப வேதனைப்படுறாங்க. சார் வந்து 5 கிலோவாட் போட்டு தரேன்னு போட்டாங்க சார். பில்லு குறையும்னு சொன்னாங்க. சுத்தமாக குறையல சார். முன்ன விட கூடுதலாக தான் சார் வருது அப்படிங்கிறாங்க.